ஹalleluya மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இரட்சகரானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, நம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, நீர் பரிசுத்தர் 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 பரிசு. இயேசுவே, நீர் இரட்சகர் 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 இரட்சகர். இயேசுவே, நீர் வல்லமையுள்ளவர். இயேசுவே, நீர் மகிமையுள்ளவர். இயேசுவே, நீர் மகத்துவம் உள்ளவர். இயேசுவே, நீர் மகா உன்னதமானவர். இயேசுவே, நீர் மகா பெரியவர். இயேசுவே, நீர் மகா ராஜாதி ராஜா. இயேசுவே, நீர் ஆண்டவர் எல்லாருடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர். இயேசு ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு ராஜா, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறேன். இயேசு ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு ராஜாதி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, வல்லமை உள்ளவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையையும் உம்முடைய நாமத்துக்கு கனத்தையும் செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எல்லா விதத்திலும் ஆண்டு நடத்துகிற தேவாதி தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாய் எங்கள் தேவன், நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எங்கள் இரட்சகராகிய தேவன், நீர் பரிசுத்தர். எங்கள் மீட்பராகிய ராஜாதி ராஜாவே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னதமானவரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்தி, இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்தி, இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி, இயேசு என்கிற நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செலுத்தி தொழுது கொள்ளுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, உமக்கு கோடி கோடி நன்றிகள். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிறவரே, நமக்கு கோடி கோடி நன்றிகள். அப்பா, ராஜாதி ராஜாவாகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, உம்மை துதிக்கிறோம். இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்.
O Rabba Kashanduri Badira Bala Karadira Bala ஆவியானவரே ரீகபா கலாதிரா பாலாதிராபா ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீதிபரராகி எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பலனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் ஸ்தோத்திரித்து நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் மகிமையானது. அந்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஓரியா கரு பராக சந்தானா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ரட்சகராகிய எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ராஜாதி ராஜாவாகிய நீர் பரிசுத்தராய் இருக்கிறதற்காய் துதிக்கிறோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தர நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தர நாளினிலே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த 24வது நாள் அதிகாலையிலே எஸ்ராவின் மன்றாட்டு உபவாச ஜபத்திற்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எஸ்ராவின் உபவாச ஜபத்திலே 24வது நாளிலே பாதத்திலே வந்து கிருபை தந்தபடியால் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக வேத பகுதியிலிருந்து 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அன்பானவர்களே, இரவு நாம் சிந்தித்தோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே எஸ்ரா தேறின வேதபாரகனாய் இருந்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அதனால ராஜா அவன் கேட்டதை எல்லாம் கொடுத்தார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட தன் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று எழுதியிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்திலே தயவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே நாம் எங்க இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது அல்ல,
நாம் தயை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இங்க வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த தயை ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? மகிழ்ச்சியா சொல்லாமா? ஆமேன் அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு நம்மேல் தயவுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நமக்கு பேதுரு தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற வார்த்தை என்ன? இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், யாரெல்லாம் நம்முடைய தேவன் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாக நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயை நாம் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தயை பெற்றவர்களாயிருந்தால், இரக்கம் பெற்றவர்களாயிருந்தால், கிருபை பெற்றவர்களாயிருந்தால் நிச்சயமாக இயேசு நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். ஆமென். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தயை நாம் முழுவதுமாய் பெற்றுவிட்டால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யாரும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும், டேஸ்ட் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கொஞ்சம் உப்பு குறைஞ்சாலும் என்ன செய்யறோம்? தூக்கி அடிக்கிறோம், சண்டை போடுறோம், எல்லாம் பண்றோம். அதுக்கு எங்க வீட்டுல எல்லாம் உப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ருசின்னு சொல்லுவாங்க. காஸ்தா ருசி வெய்யண்டம்மா அப்படின்னு தெலுங்குல. அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உப்பு போடுங்க. ஆனா இப்போ ஸ்டைலா சொல்றாங்க, சால்ட்டு உப்பு எங்க? எப்படி? சால்ட்டு உப்பு எங்க? சால்ட்டோனாலும் உப்பு தான், உப்புனாலும் உப்பு தான். நம்ம கூட இங்கிலீஷ்காரனை சேர்த்துக்கிறோம். எங்க வீட்டுல நைட்ல எப்போ சாப்பிட்டாலும் పగళ్ళ సాப்பிட்டாலும் రుచి కొంచెం వేయండి అమ్మా, సాంబార్లో రుచియే లేదు அப்படின்னும். அப்படின்னா என்ன இல்லை, டேஸ்டே இல்லை. எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும்
அதுல கொஞ்சம் உப்பு போடுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு ருசியை கொண்டு வருவது உப்பு. எவ்வளவு பெரிய தின்பண்டம் செஞ்சாலும், தேனிட்ட பணியாரம் செஞ்சாலும் அதுல கொஞ்சம் என்ன போடணும்? உப்பு போடணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. உப்பு போடணும், அந்த ருசி போடணும். அந்த ருசி எப்படி நமக்கு தெரியும்? சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் தயை உள்ளவர். அது யாரு? கர்த்தர் யாருங்க? தயை உள்ளவர். அவருடைய தயையை யாரும் ரொம்ப சரியா கணிக்க முடியும். அவருடைய தயையை எல்லாரும் அனுபவிக்க முடியும். நாம் எல்லாரும் தயவு பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே விசுவாசித்து தயை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த கர்த்தர் தயை உள்ளவர். அந்த தயை உள்ள தேவன் நம்மோட கூட இருக்கணும். நம்ம கூட நிறைய பேசும்போது சொல்லுவோம், தயவு செய்துங்க, தயவு செய்துங்க, தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க. அப்போ எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. மெர்சிஃபுல். தயை என்பது ஆங்கிலத்தில் மெர்சிஃபுல், மாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்துக்கு பெயர் தான் தயை. நம்ம எல்லாரும் தயை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த தயை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தயை உள்ளவர் கர்த்தர் என்பதை நம்ம டேஸ்ட் பண்ணி இருந்தா நமக்குள்ளிருந்து சகல துர்குணமும் வெளியேறும். ஒரே ஒரு துர்குணம் கூட நமக்குள்ள இருக்க, அதுதான் கர்த்தருடைய தயை நாம் பெற்றிருந்தால், கர்த்தருடைய தயவுக்கு நாம் சொந்தக்காரங்களாயிருந்தால், கர்த்தருடைய தயவினாலே நாம் மீட்கப்பட்டிருந்தால், கர்த்தருடைய தயவினாலே நாம் சாரம் ஏற்றப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்து என்கிறவுடைய தயவினாலே நான் நிரப்பப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்து என்பவருடைய தயை என்மேல் இருக்குமானால், இயேசு கிறிஸ்து என்பவருடைய தயை என்னை சூழ்ந்திருக்குமானால், இயேசு கிறிஸ்து என்பவருடைய தயை கரம்பிடித்து நடத்துமானால், சகல துர்குணம், சகல கபடம், சகல வஞ்சகம், சகல பொறாமை, சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு, இந்த சகல சகல உனக்கு சகலம் இருக்கிறாரப்பா, நல்ல மனுஷன், எனக்கு சகலம் இருக்கிறான். நான் சொல்றது அந்த சகலம் இல்லை, துர்குணம். இன்னைக்கு நிறைய பேரு சகலனா இருக்கிறான். கபடம் நிறைய பேருக்கு சகலனா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துர்குணம் என்கிற அக்காவை கட்டணவனுக்கு கபடு என்கிற சகலம் இருக்கிறான். கபடு என்கிற அக்காவை கட்டணவனுக்கு வஞ்சகம் என்கிற சகலன் இருக்கிறான். வஞ்சகம் என்கிற சகலனை கட்டணவனுக்கு பொறாமை என்கிற சகலம் இருக்கிறான். பொறாமை என்கிற சகலனை கட்டிக்கினவனுக்கு புறங்கூறுதல் என்கிற சகலம் இருக்கிறான்.
இந்த சகலங்கள்லாம் ஒழிக்கணும். இந்த சகலங்கள்லாம் ஒழிக்கணும். இந்த சகலம் இருக்கிற வரைக்கும் நம்ம உருப்பட மாட்டோம். சகல துர்குணம், சகல கபடு, சகல வஞ்சகம், சகல பொறாமை, சகல புறங்கூறுதல், இதுல நல்லா பேசுவாங்க. பிரதர் உங்களை மாதிரி யாரும் இல்ல பிரதர், பாஸ்டர் உங்களை மாதிரி யாரும் இல்ல பாஸ்டர், அப்படியெல்லாம் பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை. பாஸ்டர் ஆமா எப்போ கடிஞ்சுக்கிறாரோ, எப்போ சொல்றாரோ அப்போ பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை. அப்போ பின்ன எப்படி ஆயிட்டுக்கிறாரு? முல்ல மாதிரி ஆயிட்டுக்கிறாரு, கேப் மாதிரி ஆயிட்டுக்கிறாரு, அப்படி சொல்லுவாங்க. நம்ம கூட சொல்லுவோம், அந்த குடும்பம் முன்ன மாதிரி இல்லம்மா, அந்த பிரதர் முன்ன மாதிரி இல்லை, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா பின்னால போய் அவ்வளவும் பேசும். இந்த புறங்கூறுதல ஒழிக்கணும் முதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகலங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டு இன்னொரு சகலம் இருக்கிறார் நமக்கு. இதுதான் இந்த சகலம். எடுத்து காட்டுறோம் பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் தான் சகல. சகல அன்பும் சகல தயவும். அதான் 2 பேதுல படிக்கிறோம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வார்த்தைகள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு பக்தி தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்ப நான் எப்படி படிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு சகல ஜாக்கிரதையையும், சகல தைரியத்தையும், சகல தைரியத்தோடு சகல ஞானத்தையும், சகல ஞானத்தோடு சகல இச்சையடக்கத்தையும், சகல இச்சையடக்கத்தோடு சகல பொறுமையையும், சகல பொறுமையோடு சகல தேவ பக்தியையும், சகல தேவ பக்தியோடு சகல சகோதர சிநேகத்தையும், சகல சகோதர சிநேகத்தோடு சகல அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த சகலங்கள்லாம் கூட்டிக்கிட்டா அந்த சகலங்கள் எல்லாம் ஒழிச்சு. யார? துர்குணம், கபடு, வஞ்சகம், பொறாமை, புறங்குறுது. இந்த சகலங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டு இந்த சகலங்களை சேர்த்துக்கணும். அவங்க யாரு? சகல விசுவாசம், சகல தைரியம், சகல ஞானம், சகல இச்சையடக்கம், சகல பொறுமை, சகல தேவ பக்தி, சகல சகோதர சிநேகம், சகல அன்பு, எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கொடுக்கும்போது அங்கே கனிகள் உண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகல துர்குணத்தை நம்மை விட்டு விரட்டணும்னா கர்த்தர் தயையை நாம் அனோதினமும் ருசிக்கணும். கர்த்தருடைய தயை இல்லாம நான் இல்ல, கர்த்தருடைய தயை இல்லாம நான் சாப்பிட முடியாது, கர்த்தருடைய தயவு இல்லாம நான் உறங்க முடியாது, கர்த்தருடைய தயவு இல்லாம நான் ஒன்னும் செய்ய முடியாது. இயேசுவின் தயவு
இயேசுவின் இரக்கம், இயேசுவின் சகாயம், இயேசுவின் கிருபை, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அரவணைப்பு, இயேசுவின் ஆறுதல், இவையெல்லாம் நம்மோட கூட இருக்கணும். அப்படின்னா முதல்ல ஒண்ணு செய்யணும். இவை எல்லாவற்றையும் ஒழிச்சு கட்டணும்னா நம்ம வளரணும். என்ன செய்யணும்? எதுல வளரணும்? கர்த்தருடைய கிருபையிலே வளரணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே வளரணும். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்திலே வளரணும். இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற பக்தியிலே வளரணும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தைரியத்திலே வளரணும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆறுதலை பெற்று நாம் வளரணும். அப்படி வளர்றதுக்கு தான் பேதுரு சொல்றாரு, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. இயேசு கிறிஸ்து தயை உள்ளவர் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ, யாரெல்லாம் அவரை ருசி பார்க்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய கிருபையை நினைக்கிறோமோ, நாம் எல்லாம் செய்ய வேண்டிய காரியம் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சையாயிருக்கணும். அந்த வேதத்தில அநேக காரியங்களை அறியும்படிக்கு ஒரு பாட்டு சண்டே கிளாஸ்ல பாடுவாங்க. கிராமத்தெல்லாம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. வேதத்திலே வேதத்திலே ஏன்னு ரபா சந்தரபா பாருங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு பாடி, அது வரும் பாருங்க மறுபடியும். வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, முத்துக்களை நாம் தினமும் வாசித்தால் ஓர் முத்தாகவே மாறிடுவோம். வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, அம்முத்துக்களை நாம் தினமும் வாசித்தால் ஓர் முத்தாய் மாறிடுவோம். வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, முத்துக்களை நாம் தினமும் வாசித்தால் உண்மையாகவே ஓ முத்தாய் மாறுவோம். இப்படி பாடிட்டே இருப்பேன். அது கொஞ்ச நேரம் பாடிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஆகார் தன் நாச்சியாரை விட்டு ஓடி போகும்போது சூருக்கு போகிற வழியில துறவண்டையில உன்னை கண்டாலே, அதே போல இந்த வேதத்திலே மகத்துவங்களை ஆகார் கண்டது போல நானும் காணணும், கிருபை செய்யுங்கன்னு ஜெபம் பண்ண. இரண்டாவது ஜெபம் பண்ணுவேன், பிலேயாமின் கண்களை திறந்தது போல என் கண்களை திறந்தருளும். அப்போ பிலேயாம் கண் தெரியாது இருந்தானா? புறக்கண்கள் தெரிஞ்சது. கழுதை மேல உட்கார்ந்து இருக்குது அவனுக்கு தெரியுது, கழுதை அவனை சுமந்துன்னு போறது அவனுக்கு தெரியுது, கழுதை ஒரு பாறை ஓரத்துல தேய்க்கும் போது தெரியுது, அது அடிக்கும் போது அவனுக்கு தெரியுது. ஆனா முன்னாடி நிக்கிற கர்த்தருடைய தூதனானவர்
ஒரு பட்டயத்தை வச்சு நிக்கிறார். அது அவனுக்கு தெரியல, அது அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் பொருள் என்ன? கர்த்தருடைய தயை அவனை விட்டு விலகிவிட்டது என்று பொருள். ஆகவேதான் கதறான். அழகா சொல்றார், கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்போ பீலேயாவின் கண்களை திறந்து தேவ தூதனை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தீரே, என் கண்களை திறந்து வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை படிக்கும்படி அறியும்படி கிருபை தார். அடுத்து இன்னொரு ஜெபம் பண்ணுவேன். கேயாசியின் கண்களை திறந்து எலிசாவின் வீட்டை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான ரதங்களை காண்பித்தீரே, அதுபோல எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தீரே, என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வேதத்தின் ரகசியங்களை காணும்படி கண்களை திறந்தருளும் என்று. அப்படி அழுவேன். அதுக்கப்புறம் சொல்லுவேன், வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த விழி இழந்தவர்களுடைய கண்களை திறந்தது போல உம்மை அறியணும் ஆண்டவரே, வேதத்தை அறியணும், மகத்துவங்களை அறியணும், அதிசயங்களை அறியணும், அது எனக்கு வெளிப்படுத்துங்க. நிறைய பேர் பாருங்க, தானியேலின் தரிசனத்தை கற்றுக் கொடுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவ நம்ம கற்றுக்கிட்டாவே ஒரு பெரிய எழுப்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டாவே பெரிய சந்தோஷம். சிலர் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு இயேசு தயை உள்ளவர் என்பதை ருசி பார்க்கிறவர்கள் கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பா, கபடமில்லாத திருவசனமாகிய இந்த ஞானப்பா, எந்த கவுடு சூதும் வஞ்சகமும் இல்லாத ஞானப்பாலாகிய இந்த வேதாகமம் வாஞ்சையாய் படிக்கணும், ஆசையா படிக்கணும், கடமைக்காக படிக்க கூடாது. லோ இருக்கிறீங்களா அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தை தேட, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை, கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்குதுன்னா வேத வசனத்துல நமக்கு ஒரு அபியாசம் இருக்கணும். வைசலாட். வேற எதையோ நம்ம அபியாசம் வச்சுக்கிறோம், ஆனா வசனத்துல நமக்கு அபியாசம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்படி கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்க்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஆண்டவுடைய தயவை டேஸ்ட் பண்றவங்க அதிகமா வேதத்திலே ஜபத்திலேயும் தங்கள் நேரத்தை செலவிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கர்த்தருடைய தயவை நாம் மறக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய தயை அது மிகுந்த ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அதான் சங்கீதக்காரன் 61ஆம் சங்கீதத்திலே இப்படியா 7வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயவையும் உண்மையையும் அவரை காக்க கட்டளையிடு. இப்படி நாங்க வாசித்தேன். டைட்டஸ் ஐ மோர்கன்
தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையையும் டைட்டஸ் ஐ மோகனை காக்க கட்டளையிடும். அப்போ கர்த்தருடைய தயை உண்மை நம்மை காக்க வேண்டும். இரண்டாவதாக 68ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். எல்லாம் ஓட்டு வாங்குறப்ப வருவாங்க, ஓட்டு போடுங்கன்னு வருவாங்க. ஏழைகளை கன்னம் வச்சு அவங்க கிட்ட காசு கொடுத்து, அவங்க ஏழ்மைய பயன்படுத்தி காசு கொடுத்து ஓட்டை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. ஆனா நம்மவும் ஆத்திர அவசரத்துக்கு அவங்க கிட்ட என்ன பண்ணுவோம், பணம் வாங்குவோம். அந்த லஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு நீ ஓட்டு போறது என்னது, லஞ்சம். கிராமத்துல சொல்லுவாங்க கூட்டி கொடுக்கிற மாதிரி, அது விலை மாது மாதிரி. பணம் வாங்கிட்டு எப்படி விபசாரம் பண்றாலோ அந்த மாதிரி அது. கையூட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். பாருங்க, அப்படிய தயைதான் ஏழைகளை பராமரிக்கிறது. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டுக்காக கொடுக்கிற காசு எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு 1000 ரூபாய் எத்தனை நாளைக்கு வரும்? 5000 கூட வரட்டும். இப்பெல்லாம் ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். ஆமா, பேசிக்கிறாங்களாம், ஏடிஎம்கேல பேசிக்கிறாங்களாம். எல்லாரும் கொடுக்கறாங்க, நம்ம ஆளுங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களும் வாங்குறாங்க. அதுதான் ரொம்ப கேவலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏழைகளை கர்த்தருடைய தயைதான் பராமரிக்கிறது. அந்த தயையை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 69:16 சொல்லுகிறது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளோ. பாருங்க, உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தயை சாராளின் மேலே நலமாயிருந்ததினாலே கர்த்தர் அவளை கடாட்சித்தார் என்று ஆதியாகமம் 21:1 சொல்லுது. கர்த்தருடைய தயை அன்னாள் மேலே இருந்தபடியினாலே அவள் கர்ப்பம் தரிக்கிறார். கர்த்தருடைய தயை அன்னாள் மேலே நலமாய் இருந்தது, அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். கர்த்தருடைய தயை சகரியா எலிசபெத் மேலே தயையாய் இருந்தது, அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். கர்த்தருடைய தயை மரியாள் மேலே நலமாயிருந்தது, இயேசுவை உலக ரட்சகரை கர்ப்பம் தரிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய தயை தாவீதின் மேலே நலமாய் இருந்ததினாலே ஒரு கூழாங்கல்லை கொண்டு உயரமான 9 அடி உயரமுள்ள கோலியாத்தை கீழே விழத் தள்ளினார். சொல்லுவீங்களா? கர்த்தருடைய தயை நலமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிபா கரா தீரபானா கதரபானா ஓ ரீகபானா. சங்கீதக்காரன் சொல்றான், 102ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு
இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்குறித்த நேரமும் வந்தது. ஆமென். கர்த்தருடைய தயை நம் மேல் இருக்குமானால் எல்லா நேரங்களும் எல்லா சமயங்களும் நமக்கு கூடி வரும், கை கூடி வரும். ஆகவே கர்த்தருடைய தயைய நாம் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய தயைய நாம் தள்ளி போடக்கூடாது. கர்த்தருடைய தயைய நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சாலமோன் ஞானி இப்படியாய் எழுதியிருக்கிறார். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்லுகிறார். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதனால் யார் பார்வையில? தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இப்போ 1வது வசனம் படிங்க. என் மகனே போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு போதகத்தையும் கட்டளைகளையும் கழுத்தில தாலியா கட்டிக்கோ, சரடா போட்டுக்கோ, நெக்லஸா போட்டுக்கோ, காசிமணி குண்டுமணியா போட்டுக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டுல எல்லாம் பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாமியார் வீட்டுல காசி மாலை போடுவாங்க. அப்படின்னா கருப்பு கருப்பா இருக்க மணி, அதுல உள்ள தங்க கம்பி இருக்கும், அத போடுவாங்க. அத மாமியார் வீட்டுல போட்டாங்கன்னா அந்த பொண்ணு கனம் பெற்றவன் அர்த்தம். அம்மா வீட்டுல போட்டாங்கன்னா சம்பந்திக்காரங்க கேவலப்பட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. ஆகவே போதகத்தையும் மறவாதபடி அதை நாம் அணைத்துக் கொள்ளும் போது, அதாவது செயினாக, சரியா, நெக்லஸ் ஆக, கழுத்தை ஒட்டி ஒரு நெக்லஸ் ஒன்று போடுவாங்க, மாட்டி விட்டுருவாங்க. எப்படியும் முடியாது, எப்படியும் திரும்ப முடியாது. அந்த மாதிரி இந்த வசனத்தை, இந்த போதகத்தை, இந்த சத்தியத்தை இப்படி நீ பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலேயும் நாம் தயை உள்ளவர்களாய் இருக்கணும். மனுஷருடைய பார்வைக்கு முன்பாக நாம் தயை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. இப்ப பாருங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால்
11 சாரிமா 11:17 தயை உள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு என்ன செய்து கொள்றானா? சொல்லுங்க, என்னமா செய்து கொள்றான்? நன்மை 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 செய்து கொள்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயையுள்ள மனுஷன் தன் உணர்வுகளுக்கு நன்மை செய்கிறான். தயையுள்ள மனுஷன் தன் விருப்பங்களுக்கு நன்மை செய்கிறான். தயை உள்ள மனுஷன் தன் மனசுக்கு நன்மை செய்கிறான். soul is realize, soul is desire, soul is mind. இதற்கு என்ன செய்யறானா? தயை செய்து கொள். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மையை செய்து கொள்ளுகிறான். கடூரனோ தன் உடலை அலகழிக்கிறான். கரடு முரடானவன் என்ன செய்யறானா? அல்லேலூயா, அலகழிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் முடிச்சிடலாம். 11ஆம் அதிகாரத்திலேயே 27வது வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். ஆகவேதான் எஸ்ராவில பார்க்கிறோம், கர்த்தருடைய தயவுள்ள கரம். என்ன கரங்க? தயவுள்ள கரம் எஸ்ரா மேல் இருந்ததினாலே எருசலேமுக்கு வந்தார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருந்தா பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. ஆகவே நாம் செபிக்கலாம். இப்போ இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய தயை பெற்றிருக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள், தலைவிகள், வாலிபர்கள், இளம் வாலிபர்கள் கர்த்தருடைய தயை பெற்றிருக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் கர்த்தருடைய தயை பெற்றிருக்கணும். கடூரமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தருடைய தயை பெற்றவன் என்றால் அவன் மேல இரக்கம் காட்டுவான். இன்னைக்கு நம்ம செபிக்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கர்த்தருக்கு சொன்ன பாயிண்ட மாத்திரம் வச்சு ஜெபம் பண்ண பழகுங்க. நீங்க தான் வல்லமையான தீர்க்கதரிசி. யார் ஜெபிக்க போறா? சபையில் உள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே, இயேசுவின் ஆண்டவரே தயை பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதே போல ஒவ்வொரு உலகம் முழுவதும் இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் மறைமை நகர் சுற்றியுள்ள 13 கிராமங்களில் இருக்கிற ஊழியக்காரர் நடுவிலே தயவு பெற்று கர்த்தரை தயவு பெற்று உங்கள் செய்தியை ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எனக்கு கேட்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஜபத்தை கேட்டு நாம் தயை பெறும்படியான கிருபை தந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்மை சுற்றி இருக்கிற இமான் மியூட் பண்ணுப்பா. இமான், நாம் இந்த பகுதியில நம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட, நம்ம எதிரில இருக்கிறவங்க கிட்ட, நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த தெருவில், நாம் ஆளுகிற அந்த பகுதியில எப்படி அப்போஸ்தலர்கள் எல்லாராலும் தயை பெற்றிருந்தாங்க. அடிக்கப்பட்டாங்க, சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டாங்க, என்னென்னவோ பட்டாலும் இந்த கர்த்தருடைய தயை அவங்க மேல இருந்ததினாலே அவர்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு தைரியமா இருந்தாங்க. இந்த மாதிரி பகுதியில
நம்ம பேச்ச மதிக்கிற அளவுக்கு, நம்ம சொல்றதை கேட்கிற அளவுக்கு நம்மை பார்க்கிற பேசுகிற ஜனங்களிடத்தில நாம் தயை பெற்றிருக்க வேண்டும். அந்த தயவு கர்த்தர் நமக்கு காண்பிக்கும்படி ரொம்ப ரொம்ப விசேஷமான அந்த தயவு நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை, நம்முடைய பிள்ளைங்களுக்கு தேவை. நம்மை பார்க்கிற பேசுகிற ஒவ்வொருவருக்கும் நம்ம தயை பெற்றவங்கன்னு தெரியும். இந்த கிருபைய நம் அக்கம் பக்கத்துல இருக்கிற, நம் வாழ்கிற பகுதியில இருக்கிற, நம் வேலை செய்கிற ஸ்தலத்துல இருக்கிறவங்க கூட நாம் மேல தயை வைக்கணும். அதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் தரும்படி ஒருவர் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறீங்க? ஸ்தோத்திரமே சப்பாமை ஸ்தோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே தயவை பெற்றவர்களாக இருக்க என் தேவனை கிருபை செய்யுங்க. நாங்கள் வாழ்கிற பகுதியில ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், எங்க வீட்டுக்கு எதிர்ப்பற ஆண்டவரே பக்கத்துல இருக்கிறவர்களுடைய கண்கள்ல ஆண்டவரே சப்பா நாங்கள் கர்த்தருடைய பார்வையில தயவு பெற்றவர்களாய் அவர்களுடைய கண்கள்ல கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரே சப்பா கண்கள் காணும்படியாய் ஒரு கிருபையை நீங்க செய்யுங்க கர்த்தர் ஆண்டவரே. அதன்படியாய் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கும் போது ஆண்டவரே சப்பா நாங்கள் உங்களுடைய தயவை பெறுகிறோம் ராஜா. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற பகுதிகளிலையும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற ஆண்டவரே இசப்பா இந்த தெருக்கள்லையும் கர்த்தருடைய கண்கள்ல இசப்பா எங்களுக்கு தயவு கிடைத்தது என்பதை மனுஷருடைய கண்கள்ல ஆண்டவரே கண்கள் காணும்படியாய் ஒவ்வொருத்தருடைய கண்களை நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம், அந்த தயவை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதற்கு தகுதியா இருக்கிறவர்களாக ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே எங்களுடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலையும் அந்த விசேஷித்த தயவு ஆண்டவரை சப்பா காணப்படும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அந்த கேட்ட வசனத்தின்படியாய் எங்களுக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் இந்த தயவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை சப்பா எங்களிடத்துல இருக்கிற ஆண்டவரை சகலவித துர்க்குணங்களையும் ஆண்டவரை வஞ்சகங்களையும் கபடத்தையும் புறம் கூறுதலையும் பொறாமைகளையும் ஆண்டவரை சப்பா எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து ஆண்டவரை நீங்க எடுத்து போடும்படியாய் கூட செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை நீங்க அப்படியே செய்த ஆண்டவரே இந்த தயவுள்ள கரம் கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்களோட இருக்கிறதை மற்றவர்கள் கண்கள் காணும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போலவே நாம் நம்முடைய சபைகள் எல்லாம் தமிழ்நாட்டு சிஎம் கண்களில, மற்ற அதிகாரிகள் கண்கள்ல, விஓ, தாசில்தார் மற்றும் ஆரி சொல்லுவாங்கல்ல, ஆரை, இப்படிப்பட்டவங்களுடைய கண்கள்ல நம்ம பேரை பார்த்தாவே, நம்ம முகத்தை பார்த்தாவே அவங்க எரியும் புரியுமா இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட நமக்கு தயவு கிடைக்கணும். எங்க போனாலும் எந்த அதிகாரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மேல தயவு வரணும். பிரைம் மினிஸ்டருக்கு சிறுபான்மை மக்களா இருக்கிற கிறிஸ்தவர்கள் மேல தயவு வரணும். ஏன் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற புற மதஸ்தர்கள் கூட இயேசுனா ஒரு நம்பிக்கை வரணும், தயை வரணும், எங்களுக்காக ஜெபிச்சுக்கணுங்கன்னு அவங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு கிருபைய நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் நம் மீது காண்பிக்கும்படியாக, அரசியல் தலைவர்கள் யாரோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாரோ, எல்லாரிடத்திலும் நாம் தயை பெற்றவர்களாக இருக்க கிருபை தரும்படியாக ஒருவர் செபிக்கணும். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் நம்முடைய சமூகத்தில் செபிக்க தேவன் இந்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. அப்பா அம்மது நாமத்தினால் ஆண்டவரே நமக்கு சோதர ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு மத்தியிலும் அரசியல்வாத மத்தியிலும் தயவு பெற்றவர்களாக இருக்க தேவன் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. குறிப்பா எங்கள் பிரதமர் கண்களிலே
ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தயவு கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க. ஜனாதிபதி கண்களை தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அப்பா நகராட்சி மன்ற தலைவர்கள், சேர்மன்கள், இப்படி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், வார்டு மெம்பர்கள், இப்படியாக ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்களிலே கிறிஸ்தவர்களாகிய, அதாவது தேசத்திலே சிறுபான்மையினர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு கிடைக்க தேவன் உதவி செய்வீராக உமக்கு சோதரிக்கிறோம். ஒரு நாளும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு, அவருடைய கண்களிலே பொல்லாதவர்களாய் இல்லாதபடிக்கு தேவன் தயவுள்ளவர்களாய் இருக்க தேவன் உதவி செய்யுங்க. அவருடைய கண்களை தயவு கிடைக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே அவர் நிமித்தமா நாங்கள் எந்த ஒரு பொல்லாத காரியங்கள் நாங்கள் சந்திக்காதபடிக்கு பாதுகாப்பா இருக்க தேவன் உதவி செய்கிறார்கள். ஒரு நாளும் ஒருபோதும் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எந்த மாநிலத்திலும் எந்த இடத்திலும் ஆண்டவரை எழும்பாதபடிக்கு, குறிப்பா இந்த வட மாநிலங்களிலே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே அங்க இருக்கிற அதிகாரிகளை தயவு கிடைக்க உதவி செய்வீராக முக சோத்திருக்கிறோம். குறிப்பா அரசியல்வாதிகள் ஜாதி வெறி பிடித்திருக்கிறவங்க, மத வெறி பிடித்திருக்கிறவங்க, இன வெறி பிடித்திருக்கிறவங்க, மொழி வெறி பிடித்திருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே அப்பா கிறிஸ்தவர்களுக்கு தயவு கிடைக்க தேவன் உதவி செய்வீராக. அப்படியா தேசத்திலே கிறிஸ்தவர்களை பாதுகாக்க தேவன் உதவி செய்யப்படும் நம்முடைய கிருபைக்காக மக்கள் நன்றி. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தேசத்திலே பழகி பெருக தேவன் உதவி செய்வீராக. அப்படி செய்யப்படும் நம்முடைய கிருபைக்காக மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து வருகிறார். சோத்திரம். இதே போல நம்முடைய சபை உள்கட்டமைப்பு வேலைகளுக்கான பண தேவை, பொருள் தேவை ஆண்டவர் செய்யும்படியாக இதை பார்க்கிற இருக்கிற கேள்விப்படுகிற அவருடைய கண்கள்ல நமக்கு ஒரு தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் பண்ணுவோம். சோதரன். அப்படி தொடர்ந்து நம்ம விசுவாச குடும்பங்களிலே கர்த்தருடைய தயை சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். விசுவாசிகள் மேலே தங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய தயை நம் விசுவாசிகள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அவங்களோடு வேலை செய்கிற இணை ஒர்க்கரோட அந்த HR, MD, மேனேஜர் எல்லாருடைய கண்களிலேயும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரன் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Praise